Hello students, last video la நம்ம unit 2 வந்து complete பண்ணிட்டோம். So இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது unit 3 service business. அதாவது வந்து ஒரு சர்வீஸையே ஒரு சேவையையே வந்து எப்படி வந்து ஒரு தொழிலாக ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த சர்வீசஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீசஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கு போயிடலாம். First one, need for the study on service business. சர்வீஸ் பிஸ்னஸை தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்னென்னலாம் இந்த பிஸ்னஸில் நமக்கு மக்களுக்கு சேவைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு பிஸ்னஸையும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து மக்கள் வந்து அதை நல்லபடியாக வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எஜுகேஷ்னல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் த லைக் சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் செஞ்சுரிஸ். அதாவது பல நூற்றாண்டுகளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வித்துறையாகட்டும் சரி, இல்லை மருத்துவத்துறையாகட்டும் சரி, இல்லை வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது நல்ல முறையில் கவனிப்பது செய்வது. ஸோ இந்த மாதிரி துறைகள் எல்லாம் வந்துட்டு பல நூற்றாண்டுகளாகவே வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Its prominence in the global trade is of recent origin, that is after 1978. அதாவது 1970க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகளாவிய இந்த வர்த்தகத்தில் வந்து சமீபத்தில் தோன்றிய இந்த 1970 சமீபத்தில் தோன்றிய இந்த உலகளாவிய வர்த்தகத்தில் இந்த பிஸ்னஸ் சர்வீசஸ் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The services sector has emerged as the most dynamic sector of the world economy. அதாவது இந்த உலக பொருளாதாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த துறையாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இந்த உலக பொருளாதாரத்தில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த துறை, டைனமிக் செக்டார் அப்படின்னா சக்தி வாய்ந்த துறை. ஸோ இந்த சக்தி வாய்ந்த துறையாக எந்த துறை இருக்குன்றாங்க, சர்வீஸ் செக்டார், சேவை துறை வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு சிறந்த ஒரு வளர்ச்சி உடைய ஒரு துறையாகவும் இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இது வந்து உலக பொருளாதாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூட்டிங் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் வேர்ல்டு கிராஸ் வேல்யூ ஆடட். அதாவது என்ன சொல்கிறது, மொத்த உற்பத்தி மதிப்பு இருக்குது இல்லைங்களா, அதுதான் கிராஸ் வேல்யூ ஆடட் சொல்லுவாங்க. மொத்த உற்பத்தி மதிப்பில் வந்து இந்த சேவை துறையில் இருந்து வரக்கூடிய அந்த வேல்யூவை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு கிராஸ் வேல்யூ ஆடட், அதாவது மொத்தம் வரக்கூடிய என்ன வருவாயில் வந்துட்டு எதோட மதிப்பு வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவை துறையினுடைய மதிப்பு வந்து 1/3, அதாவது 1/3 அதிலிருந்து வரக்கூடியதாக, சேவை துறையிலிருந்து வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பொருளாதாரத்தில். அதே 1/5 ஆஃப் குளோபல் ட்ரேடு, அதாவது உலகளாவிய வர்த்தகத்திலையும் வந்து 1/5 எந்த துறை திகழுது, சேவைத்துறை வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மோர் தென் half ஆஃப் த வேர்ல்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோ. அதே போல் இந்த துறைக்கு வரக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறதோ, ஸோ அந்த மாதிரி அந்த ஃபாரின் மணி வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து அதனுடைய பங்கு எவ்வளோ இருக்குதுன்னா பாதிக்கு பாதி வந்து அதனுடைய பங்குகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதிலிருந்தே நமக்கு தெரியுது சேவைத்துறை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கண்ட்ரியினுடைய பொருளாதாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்றது இதன் மூலமா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இட் ரிமைன்ஸ் த கீ டிரைவர் ஆஃப் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத். இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு இது ஒரு முக்கிய கருவியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்வீஸ் செக்டார்.
contributing almost 66.1% of its gross value added growth in 2015-16, quotes the Indian budget estimate for 2015-16. அதாவது இந்திய வரவு செலவு திட்ட மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பட்ஜெட் எஸ்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்ஜெட் போடுவோம் இல்லையா, வரவு செலவு கணக்குகள் வந்து நம்ம போடுவோம், திட்டமிடுவோம் இல்லையா. ஸோ இவ்வளோ வரவு வரும் நமக்கு, அதே போல் இந்த செலவெல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே வந்து செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே, வரவு வருவதற்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஒரு பட்ஜெட் போடுவாங்க இல்லையா. நம்ம வீட்டில் போடுற மாதிரி நாட்டுக்கும் வந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேட் பண்ணுவாங்க. போட்ட மதிப்பீடில் பார்த்தீங்கன்னா 66.1%, புரியுதுங்களா, மொத்த உற்பத்தி மதிப்பில் வந்து 66.1% பார்த்தீங்கன்னா எதோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் செக்டார்லேருந்து வரக்கூடிய இன்கம் வந்து முன்னேற்றங்கள் வந்து அதிகமாக இருக்குது. சர்வீஸ் செக்டார்லேருந்து வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல எதுலெல்லாம் முக்கியத்துவம் இருந்ததாக இருக்குது, எஜுகேஷ்னல், மெடிக்கல் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அதே போல் 1970க்கு அப்புறம் வந்து இந்த உலகளாவிய வர்த்தகத்தில் வந்து இந்த சர்வீஸ் செக்டார் அப்படின்றது வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்தது அப்படின்னு பார்த்தோம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த உலக பொருளாதாரத்தில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துறையாக எந்த துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவைத்துறை தான் வந்து அப்படின்னு தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது வந்து 1/3 வந்து மொத்த உற்பத்தி விலையில் மொத்த உற்பத்தி விலையோட மதிப்பு வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. அதே போல் 1/5 வந்து பார்த்திங்கன்னா உலக வர்த்தகத்தில் 1/5 இந்த சேவைத்துறையாக இருக்குது. அதே போல் வெளிநாட்டினருடைய முதலீடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பாதிக்கு பாதி வந்து அவங்களுடைய முதலீடுகள் வந்து இந்த துறைகளில் தான் வந்து இருக்குது. அப்போது கண்டிப்பாக வந்து பொருளாதாரத்தில் இதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்த சர்வீஸ் செக்டார்ஸ் வந்து பெரிய ஒரு கருவியாக, முக்கிய கருவியாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2015-16 பார்த்தீங்கன்னா 66.1% கான்ட்ரிபியூஷன் வந்து யாரோடது எந்த துறையோடது அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் செக்டாரோடைய தாக்கம் தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் சர்வீஸ் பற்றி நாம் படிக்க போகிறோம். ஸோ சர்வீஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பேங்கிங் சர்வீஸ். பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்போ பேங்கிங்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், காசு வந்து டெபாசிட் பண்ணுவோம், நம்ம சேர்த்து வைப்போம் இல்லையா, அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வேறு என்ன பேங்க் சர்வீசஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன பேங்க் சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து லோன் கொடுப்பாங்க, பேங்க்கில் வந்து நமக்கு கடன் வழங்குவாங்க. அதே போல் செக் பேமெண்ட், ஏதாவது செக்ஸ் ஏதாவது ஒருத்தவங்களுக்கு பேமெண்ட் ஏதாவது காசு கொடுக்கணும்னு ஒருத்தவங்களுக்குன்னா காசாக கொடுக்காம அவங்க என்ன பண்ணுவாங்க, செக்கில் எழுதி கொடுத்துருவாங்க அவங்க பேருக்கு. அப்போ அவங்க அதை பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த செக் பேமெண்ட்டை, அதாவது அவங்க அந்த செக்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து அந்த ஆளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் கன்சல்டன்சி ஒர்க் பண்ணுவாங்க. கன்சல்டன்சினால் எந்தெந்த இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்னும் அதாவது என்னென்ன சேவைகள் எல்லாம் இருக்குது இந்த பேங்க்கில், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து கன்சல்டன்சி ஒர்க் பண்ணுவாங்க. கிரெடிட் கார்டு தெரியும் உங்களுக்கு, எல்லாம் வந்துட்டு கிரெடிட் கார்ட்ஸ் நிறைய பேர் வாங்குகிறாங்க. அதாவது நம்ம வந்து காசு கட்ட தேவையில்ல, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பொருளை வாங்கிட்டு அந்த கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டோன்னா அவங்க நமக்கு பதிலாக அவங்க காசு கொடுத்துருவாங்க, அந்த காசை நம்ம கட்ட வேண்டி வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டையே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கார்டு மூலிமா ஸ்வைப் பண்ணுறது மூலம் நம்ம அதை வந்து செலவு பண்ணலாம். அதே போல் கேரண்டி கொடுப்பாங்க. பேங்க்கே வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து பேங்க்கே வந்து அதோட கஸ்டமருக்கு வந்து கேரண்டி கொடுக்கும். அதே போல் ஃபண்ட்ஸ் ரெமிட்டன்ஸ், எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்க, நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு பேங்க்கினுடைய அமௌண்ட்டை வந்து இன்னொரு பேங்க்குக்கு என்ன பண்ணுறாங்க, நெட் பேங்கிங் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட சேவைகளை வந்து செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் வந்து நிறைய சேவைகளை செஞ்சுட்டு வருது. ஸோ இதில் வந்து அப்படிப்பட்ட அந்த பேங்கிங் சர்வீஸ் வந்து எப்படி உருவாச்சு
அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நர்வ் சென்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இன் எ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய தொழிலாகட்டும் சரி, இல்லை வர்த்தகங்கள் ஆகட்டும் சரி, இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நர்வ் சென்டர், ஒரு நரம்பு மண்டலமாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சர்வீஸ் தான். ஸோ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முதல் தேவை என்னது? மூலதனம், கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். எல்லாருமே வந்து கையில் காசு வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கும், ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன தேவை அவங்களுக்கு? அவங்களுக்கு வந்து பணம் தேவை. பணம் யார் கொடுப்பாங்க? பேங்க்கு கிட்ட லோன் கேட்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து கண்டிப்பாக அதனுடைய தேவை இருக்குது. காமர்ஸ், வர்த்தகம், இதில் வர்த்தகத்தில் வந்து கண்டிப்பாக அதே போல் வந்து ஒரு பொட்டி கடை வைக்கணுன்னா கூட என்ன தேவை அவங்களுக்கு? கண்டிப்பாக வந்து அதற்கான பணம் தேவை. ஒரு மளிகை கடை வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறோம் அப்படின்னா காசு தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பேங்க்கை தான் போய் அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த பேங்கிங் சர்வீஸ்ன்றது வந்து ஒரு தொழில்துறையிலையும் சரி, இல்லை ஒரு வர்த்தகத்துலேயும் சரி, ஒரு நரம்பு மண்டலம் போல் உடம்புக்கு எப்படி ஒரு நரம்பு நர்வ்ஸ்ன்றது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது போல் ஒரு தொழில்துறைக்கும் ஒரு வர்த்தகத்துறைக்கும் இந்த நரம்பு மண்டலமாக திகழ்கின்ற இந்த பேங்கிங் சர்வீஸ்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. It plays a vital role by providing the money required for the regular functioning and development. அதாவது இந்த பேங்கிங் சர்வீஸ் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக ரெகுலராக இருக்க ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட கண்டிப்பாக என்னது? அவனுடைய டே டு டே லைஃப்க்கு கண்டிப்பாக அந்த மணின்றது தேவைப்படுது. ஸோ வழக்கமான செயல்பாடுகள் செய்வதற்கும் அதே போல் அதாவது ஒரு தொழிலை வந்து மேம்படுத்துவதற்கும் சரி, எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுது? இந்த மணி அப்படின்றது வந்து ஒரு பெரிய ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ த வேர்ட் பேங்க் நார்மலி ரெஃபர்ஸ் டு கமர்ஷியல் பேங்க். இந்த பேங்க் அப்படின்ற வார்த்தை வந்து நார்மலாக எதை அறிவுறுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிக வங்கியை தான் வந்து அறிவுறுத்துது. மோஸ்ட்லி பேங்க்ன்றது வந்து என்னது? ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் தான். எல்லாமே வந்து என்னது? ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் தான். தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் ரெண்டரிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ். அதாவது நிறைய வகையான பேங்க்குகள் இருக்குது, அதாவது வங்கிகள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற வங்கி இருக்குது. ஸோ அதே போல் வந்துட்டு பெரிய பெரிய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க, கடன் கொடுக்குற வங்கிகள் இருக்காங்க, நகை கடன் கொடுக்குற வங்கிகள் இருக்கிறாங்க. ஸோ இந்த அதே மாதிரி விவசாய கடன் கொடுக்குறது, இந்த மாதிரி வந்து நிறைய பேங்கிங் சர்வீசஸ் செய்யக்கூடிய பேங்க்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் வந்து இருக்குது. சென்ட்ரல் பேங்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அமங் தேம். அதாவது இந்த எல்லா வங்கிகள் இருந்தாலும் இதில் இந்த அனைத்திலும் ஒரு வங்கி மட்டும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவது எந்த வங்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க். சரிங்களா? ஸோ எவ்ரி நேஷன் ஹேஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? இட் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து யாரால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாட்டின் அரசு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்டு தான் அந்த பேங்கை வழிநடத்தும். த கண்ட்ரோல் ஓவர் தி வழிநடத்தும் அப்படின்றத விட என்ன சொல்கிறது? இட் இஸ் ஓன்டு பை த கவர்மெண்ட் மூலிமா தான் அந்த வங்கி வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. The control over the entire banking system of a country is vested with this apex bank. அதாவது எல்லா பேங்க்கும் இருக்கும் இல்லையா, நிறைய பேங்க் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸ் இருக்குது. இந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸுக்கையும் வந்து உச்சமான ஒரு வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உச்சமான வங்கி இந்த எல்லா வங்கிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, அதை கட்டுப்பாட்டோடு நடத்தி செல்வது எந்த பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க் தான். ஒரு கண்ட்ரியில் இருக்கிற எல்லா வங்கிகளையுமே வந்து தன்னோட கண்ட்ரோலில் வச்சு செயல்படக்கூடிய ஒரு வங்கி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்ஸ் ஆர் நோன் பை டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். அதாவது இந்த சென்ட்ரல் பேங்க் ஒரு கண்ட்ரியில் இருக்கிறது ஒரே ஒரு சென்ட்ரல் பேங்க் தான் இருக்கும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து வெவ்வேறு விதமான பெயர்களில் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இருக்கும்.
தேர் ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ வேரி ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. அதே போல் அந்த சென்ட்ரல் பேங்க்கினுடைய செயல்பாடுகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து வேறுபட்டிருக்கும், ஒரே மாதிரியாக இருக்காது. அந்த செயல்பாடுகள் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A central bank is set up as an autonomous or quasi-autonomous body. அதாவது அட்டானமஸ்னா என்னது? தன்னாட்சி உரிமை உடைய, சரிங்களா, தானே ஆட்சி செய்யும் உரிமை உடையது. அது அந்த பேங்க்கை வந்து அவங்களோட கண்ட்ரோலில் தான் அது இருக்கும். அது வந்து முழுவதுமாக அதனோட கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாதி கவர்மெண்ட் கண்ட்ரோல்லையும் பாதி அதனுடைய அந்த பேங்க்கினுடைய சென்ட்ரல் பேங்க்கினுடைய கண்ட்ரோல்லையும் அது வந்து இருக்கும். அடுத்தது ஸ்டெபிலிட்டி அண்ட் growth ஆஃப் த கண்ட்ரிஸ் எக்கானமி ஆர் த மெயின் கோல்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். இந்த சென்ட்ரல் பேங்க்கினுடைய முக்கியமான குறிக்கோளாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து நிலையான தன்மையுடனும் வளர்ச்சி செய்வதும் தான் இந்த சென்ட்ரல் பேங்க்கினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அதாவது ரொம்ப ஃப்ளக்சுவேஷன்ஸ், நிறைய மாற்றங்கள் நிறைந்ததாக இல்லாமல் நிலையான ஸ்டெபிலிட்டியாக ஒரு ஸ்டேபிளாக அந்த கண்ட்ரினுடைய பண வளர்ச்சி இருக்கிறதும், அதே போல் அதனுடைய டெவலப்மெண்ட் இருக்கிறதும் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்கினுடைய வேலை. இன் இந்தியா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் த சென்ட்ரல் பேங்க். ஸோ நம்ம கண்ட்ரியில் இந்த சென்ட்ரல் பேங்க்கை எந்த பெயர் வைத்து அழைக்கிறோம்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம நாட்டினுடைய இந்தியாவினுடைய சென்ட்ரல் பேங்க் எது? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. அதாவது வங்கிகள் வந்து அதனுடைய வரலாறு வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த வங்கிகள் வந்து உருவானது, எப்படியெல்லாம் டெவலப் ஆச்சு, வளர்ச்சி அடைந்தது அப்படின்றது தான் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா. Bank of Hindustan was the first bank in India, established in 1770 and was closed in 1932. ஓகேவா? ஸோ பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படின்றது தான் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் இந்தியாவிலேயே வந்து தொடங்கினது. ஃபஸ்ட்டு பேங்க்கு எப்போ? 1770 அண்ட் வாஸ் க்ளோஸ்டு இன் 1932. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க? 1932 அந்த பேங்க்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1786 அண்ட் வாஸ் ஆல்சோ லிக்விடேட்டட் இன் 1791. அதாவது ஜென்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றத வந்து என்ன பண்ணாங்க? தொடங்கினாங்க 1786 அண்ட் ஆல்சோ லிக்விடேட்டட் இன் 1791. அதாவது 1791 அந்த பேங்க் என்ன பண்ணுறது? கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேங்க் ஆஃப் கல்கட்டா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க் எஸ்டாப்ளிஷ்டு இன் 1806. அதாவது இந்த பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு ஜாயிண்ட் ஸ்டாக் பேங்க், அதாவது ஜாயின் பண்ணி வந்து இணைந்து நடத்தப்பட்ட ஒரு பேங்க் 1806 இட் வாஸ் ரீநேம்ட் அஸ் த பேங்க் ஆஃப் பெங்கால் இன் 1809. 1809 வந்து அந்த பேங்க் ஆஃப் கல்கட்டா அப்படின்ற அந்த பேரை வந்து பேங்க் ஆஃப் பெங்கால் அப்படின்ட்டு மாற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே இன் 1840 அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ் இன் 1843 வேர் எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ 1840 வருஷத்தில் பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் 1843 வருஷத்தில் பேங்க் ஆஃப் மெட்ராஸை வந்து உருவாக்குனாங்க. தீஸ் பேங்க்ஸ் ஆர் கால்ட் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ். அதாவது இந்த பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 பேங்க்கையுமே வந்து என்ன பேரிட்டு சொல்கிறாங்க? பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1881 விட்னஸ்டு த பர்த் ஆஃப் ஆத் பேங்க்
which was later renamed into Punjab National Bank in 1894. அதாவது 1881 வருஷத்தில் வந்து ஆத் பேங்க் அப்படின்றத வந்து உருவாச்சு. which was later named, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த பேங்க்கோட பேரை மாற்றி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எப்போ 1894 19/5/1894 வந்து அதோட ஆத் பேங்க் அப்படின்றத வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்காக மாற்றிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா these presidential banks were amalgamated into the Imperial Bank of India on 27th January 1921. அதாவது 1921 ஜனவரி 27 என்ன பண்ணாங்க, இந்த பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது பேங்க் ஆஃப் பெங்கால், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் மெட்ராஸ், இந்த 3 பேங்க்குன்னு தான் என்னன்னு சொன்னோம், பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த 3 பேங்க்கையும் என்ன பண்ணாங்க, அமால்கமேட்டட் மொத்தத்தையும் ஒன்று சேர்த்துட்டாங்க. 3 பேங்க்கையும் ஒன்று சேர்த்துட்டு இன்டு தி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க, அந்த 3 பேங்க்கையும் ஒன்றா இணைச்சிட்டு அதை வந்து இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நடத்தினாங்க. சரிங்களா. இட் கன்ஃபைன்டு இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டு தி அர்பன் செக்டார். அதே போல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து வரையறுக்கப்பட்ட இந்த செயல்பாடுகள் எல்லாம் வந்து நகர்ப்புறத்துறைக்கு நிறைய வந்து சேருவதை போல் இருந்தது. இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எதை நோக்கி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யாரெல்லாம் நிறைய யூட்டிலைஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அர்பன் செக்டாரில் இருக்கிறவங்க, நகர்ப்புறத்துறையில் இருக்கிறவங்க. அண்ட் ரூரல் செக்டார் வாஸ் கம்ப்ளீட்லி நெக்லெக்டட் இன் தோஸ் டேஸ். ஸோ அந்த டயத்தில் வந்து நகர்ப்புறத்துறைக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இந்த கிராமப்புறத்துறைகளை வந்து மொத்தமாக என்ன பண்ணிட்டாங்க, விலக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், அதாவது நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, an act was passed in parliament, அதாவது ஒரு சட்டத்தை வந்து பாராளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை வந்து புகுத்துனாங்க. இதில் இந்த பேங்கிங் சிஸ்டமில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு டேக் ஓவர் தி இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா பை த கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது இந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிச்சு. அண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் வந்து தன்னோட கண்ட்ரோலுக்கு அதை எடுத்துக்கிச்சு. இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கிட்டு எந்த நேமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கேம் இன் டு பீயிங் ஆன் July 1st 1955. அதாவது இப்போ நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI சொல்கிறோம் இல்லையா, அப்போது அந்த இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியாவை தான் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் அரசு வந்து தன் கையகப்படுத்திக்கிட்டு அதை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பேரில் ஜூலை 1 1955 ஆரம்பித்து வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதுங்களா. இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, பேங்கிங் சிஸ்டம் வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் சென்ட்ரல் பேங்க் வந்து எது வந்து சென்ட்ரல் பேங்க்னு பார்த்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து கவர்மெண்ட்டினால் வந்து நடத்தப்படுது. அதே போல் த கண்ட்ரோல் எல்லா பேங்க் சிஸ்டத்தோடைய கண்ட்ரோல் வந்து யார் கையில் தான் இருக்கும், அந்த சென்ட்ரல் பேங்க் கிட்ட தான் இருக்கும். அதாவது சென்ட்ரல் பேங்க்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கும். ஓகேவா. அதே போல் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் இது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய உரிமை உடையது அல்லது பாதி மட்டும் கவர்மெண்ட் கையிலையும் பாதி வந்து சென்ட்ரல் பேங்க் கையிலையும் தன்னாட்சி உரிமையுடைய ஒரு பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க்கோட மெயின் கோல் என்ன பார்த்திங்கன்னா, நாட்டு பொருளாதாரத்தில் வந்து ஒரு நிலையான தன்மையையும் வளர்ச்சியையும் தான் இதை வந்து ஒரு எய்மாக வச்சுக்கிட்டு இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் இந்த சென்ட்ரல் பேங்க்கை எந்த பெயர் வைத்து அழைக்கிறோம்னு பார்த்திங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பெயரில் நம்ம அழைக்கிறோம். இதில் வந்து த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட் ஆஃப் பேங்க்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து எப்படியெல்லாம் வந்து நம்மளுடைய வங்கிகள் வந்து வளர்ச்சி அடைந்தது, அந்த காலத்துலேருந்து எப்படியெல்லாம் முன்னேற்றங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்றத நாம் டிஸ்கஸ் பண்ணோம்.
பண்ணோம். அதே போல் பிரசிடென்ஷியல் பேங்க்ஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஃபார்ம் ஆச்சு, அதே போல் இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவாக மாறிச்சு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் டெஃபினேஷன். அதாவது பேங்க்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, பேங்கிங் மீன்ஸ் த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் ஆஃப் மணி ஃப்ரம் த பப்ளிக், ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆர் அதர்வைஸ் அண்ட் வித்ட்ராயபிள் பை செக், டிராஃப்ட், பே ஆர்டர் ஆர் அதர்வைஸ். அதாவது இந்த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், பேங்க் செயல்பாடுகளின் சட்டத்தின்படி 1949 வங்கி செயல்பாடுகளின் சட்டத்தின்படி பேங்கிங் மீன்ஸ், பேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அக்செப்டிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லெண்டிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ். அதாவது இப்போ வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு பேங்க்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த டெபாசிட் பண்ணுறது பப்ளிக் கிட்டேருந்து டெபாசிட்டை பெற்றுக்கொள்வதற்கும், ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் அவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ திருப்பி கொடுப்பதற்கும், அண்ட் வித்ட்ராயபிள் பை செக் அதே போல் அந்த அமௌண்ட்டை வந்து செக்கு மூலியமாகவோ இல்லை டிராஃப்ட் மூலியமாகவோ இல்லை பே ஆர்டர் மூலியமாகவோ இல்லை மற்ற சில இதர வழிகளிலோ வந்து என்ன பண்ணுறாங்க, பேங்க்லேருந்து தனக்கான அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. அதே போல் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கக்கூடிய வேலையையும் யார் செய்கிறாங்க, பேங்க் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து பேங்க்கோட டெஃபினேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் வந்து ஒரு சார்ட் போல் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்னென்ன டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும் அதில். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஓகே, பேங்க் பார்த்தோம். இப்போது சென்ட்ரல் பேங்க்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். A central bank being generally recognized as a bank which constitutes the apex of the monetary and banking structure of its country and which performs as best as it can in the national economic interest. அதாவது ஒரு சென்ட்ரல் பேங்க் அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து அதுவும் ஒன் ஆஃப் த பேங்க் தான். புரியுதுங்களா? பொதுவாக பார்த்தோன்னா என்னது, எல்லா பேங்க்கோட கண்ட்ரோல்லையும் வந்து சென்ட்ரல் பேங்க் இருக்குது. பொதுவாக நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும், அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பேங்க் தான். which constitutes the apex of the monetary. அதாவது பணத்தின் உச்ச வரம்பு வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சநிலை பணத்தினுடைய உச்ச இது எங்கே இதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் தான். அண்ட் பேங்கிங் ஸ்ட்ரக்சர், அதாவது எல்லா வங்கிகளுடைய கட்டமைப்பும் எங்கே அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் பேங்க் தான். ஸோ பணத்தினுடைய உச்சமும் எல்லா வங்கிகளுடைய கட்டமைப்பும், அதாவது ஒரு கண்ட்ரினுடைய வங்கி கட்டமைப்பு மற்றும் பணத்தினுடைய உச்சம், சரிங்களா, இது எல்லாமே வந்து நிறைந்தது தான் எது, சென்ட்ரல் பேங்க். அண்ட் விச் பர்ஃபார்ம்ஸ் ஆஸ் பெஸ்ட் இட் கேன் இன் த நேஷ்னல் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட். அதாவது தேசிய பொருளாதார நலனுக்காக இது தன்னுடைய செயல்பாடுகளை சரிவர செய்யும். சரிங்களா? ஸோ அது எல்லா வங்கிகளுடைய பவரையும் இது தான் வச்சுருக்கும். அதாவது பணத்தினுடைய உச்சமாகவும் இருக்கும். அதே போல் தேசிய பொருளாதாரோடைய நலனுக்கும் இதனுடைய பங்கு அதிகமாக இருக்குது. சென்ட்ரல் பேங்கினுடைய பங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டீகாக் அவர் தான் வந்து இந்த சென்ட்ரல் பேங்க்கை டிஃபைன் பண்ணார். அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஹீ கேவ் எ லிஸ்ட் ஆஃப் 7 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 7 செயல்பாடுகளை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் பேங்க்கு. இந்த 7 செயல்பாடுகள் விச் ஆர் அக்செப்டட் பை மெஜாரிட்டி ஆஃப் எக்கானமிஸ்ட். அவர் கொடுத்த இந்த சென்ட்ரல் பேங்க்குக்கான செயல்பாடுகள் வந்து யாரால் ஒத்துக்கொள்ளப்பட்டது பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்களால் பெரும்பாலும் ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்த டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இட் மே பி டிஃபைன்ட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் charged with the responsibility of managing the expansion and contraction of the volume of money in the interest of the general public welfare. அதாவது பொதுநலன் கருதி என்ன பண்ணுவாங்க, இந்த பணப்புழக்கத்தை வந்து எப்போ தேவையோ அப்போ விரிவாக்கம் செய்வதும், எப்போ வந்து பணத்தை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்
சுருக்கணும் அப்படின்னும்போது அப்போது ஒரு கான்ட்ராக்ஷன், ஒரு சுருக்குதல் அப்படின்ற ஒரு வேலையை, பணப்புழக்கத்தை விரிவாக்கம் செய்வதும் அதே போல் அந்த பணத்தன்மை புழக்கத்தை வந்து சுருங்க வைப்பதும் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக எது இருக்குது அப்படின்னா அது எதனுடைய கடமையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்கினுடைய கடமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கென்ட். அதாவது பொதுநலன் கருதி பணப்புழக்கத்தை விரிவாக்குதல் செய்வதும் அதே போல் பணப்புழக்கத்தை வந்து எந்த இடத்துல வந்து பணப்புழக்கத்தை சுருக்கணுமோ அந்த இடத்துல சுருக்கியும் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. சரியான எந்தெந்த இடத்துல வந்து பணத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணணுமோ அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, எங்கே கான்ட்ராக்ஷன் பண்ணணுமோ அங்கே கான்ட்ராக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு கடமை வந்து எந்த நிறுவனத்துக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா a central bank is the bank in any country to which has been entrusted the duty of regulating the volume of currency and credit in that country. அதாவது இப்போ சென்ட்ரல் பேங்க்ன்றது வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியது, ஓகேவா? ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் தான் வந்து சென்ட்ரல் பேங்க். விச் ஹாஸ் பீன் என்ட்ரஸ்டட் த டியூட்டி ஆஃப், அதனுடைய கடமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் த வேல்யூம் ஆஃப் கரன்சி, அதாவது சரியான ஒழுங்குபடுத்துறது. ரெகுலேட்டிங்னா என்னது? ஒழுங்குபடுத்துறது. வால்யூம் ஆஃப் கரன்சின்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் அளவு இருக்கு இல்லையா, அதையும் கிரெடிட்னா கடன் அளவு. புரியுதுங்களா? வரவு செலவு இதுதான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா. அப்போது வால்யூம் ஆஃப் கரன்சி ஒரு பணத்தினுடைய அளவு மற்றும் கிரெடிட் கடனின் அளவு, ஒரு கண்ட்ரியினுடைய பணத்தின் அளவு மற்றும் கடனின் அளவு, இதை எல்லாத்தையும் வந்து ஒழுங்குபடுத்திட்டு கொண்டு போகணும். வரவும் செலவும் சரியான விதத்தில் கொண்டு போனால் தான் நாட்டினுடைய நல்ல பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க முடியும். ஸோ அந்த டியூட்டி யாருக்கு இருக்குது, யாருக்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்குக்கு தான் வந்து அந்த டியூட்டியை ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இந்த டெஃபினேஷனை டிஃபைன் பண்ணது பேங்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் செட்டில்மெண்ட், அதை BIS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் பார்த்திங்கன்னா பேங்க் டெஃபினேஷன் பார்த்தோம். அண்ட் அட் த சேம் டைம் நம்ம த ஹிஸ்டாரிக்கல் டெவலப்மெண்ட், பேங்க்ஸ் எப்படியெல்லாம் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல் சென்ட்ரல் பேங்க்னால் என்ன அப்படின்றதையும் நாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போது நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே போல் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் சாப்டர்ஸோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தவறாமல் நீங்கள் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். டில் சாப்டர் 9 வரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.